ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். அதாவது என் பையனோட பர்த்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். ஸோ மினிசோ வந்து போயிருந்தோம். எனக்கு மினிசோ போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. பட் என் பொண்ணுக்குமே இருந்தது. பட்டு அது எப்படி இருக்கும், காஸ்ட்லியாக இருக்குமோ என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மிஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அது போக. பட் அன்றைக்குமே நான் வந்து எதுவுமே வாங்கலைங்க. ஃபோரம் மாலில் சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ளே வந்து போனது. எத்தனை பேர் நம்ம சுற்றி பார்த்துட்டு மட்டும் வருவீங்கன்னு சொல்லுங்கள், எதுவுமே வாங்காமல். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆனால் எல்லா திங்ஸுமே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது பார்க்கவே. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தது, பொண்ணுக்கும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டு, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கணும், உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து நான் போயிருந்தேன். கொஞ்சம் அசிங்கமாகவும் இருந்தது, ஐயோ நம்ம எதுவுமே வாங்காமல் வந்துடுவோமோ, வாங்காமல் வந்தால் எதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு. பட் வீடியோக்காக நம்ம போயே ஆகணுன்ற மாதிரி நான் போயிருந்தேன். வெளியே வந்து இந்த மாதிரி ரைடெல்லாம் இருக்குது. அப்பா அம்மா எல்லோரும் வந்து ஏறிட்டுருக்காங்க அந்த ரைட்டில். ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து மேக்ஸ் வந்து போனோம். மேக்ஸில் வந்து சும்மா அங்கேயே வந்துட்டு சுற்றி பார்க்க தான் வந்து போனோம். எதுவுமே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு பிளானில் தான் போகணும். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட ரீசனபிள் ரேட்டு நம்மளுக்கு தேவை அப்படின்னாக்கா நம்ம வாங்கலாம். சும்மா பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. அனாவசியமாக வந்து செலவு பண்ணுற ஆள் கிடையாது நாங்கள் 2 பேருமே. அதனால் எதுவுமே ஹஸ்பண்ட் சொன்னனால நான் எதுவுமே வந்துட்டு எல்லாமே உங்களுக்காக வீடியோக்காக மட்டும்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து உள்ளே போயிருந்தேன். எல்லாத்துக்குமே அசிங்கப்படாமல் நான் வந்து எல்லாமே வந்து போய் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்காகவாது சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் வந்துட்டு பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு அப்படியே டாப் வந்து மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு போயிட்டோம். அங்கே ஏஆர் ரஹ்மானோட ஆட் வந்து போயிட்டுருந்தேன். நான் லைஃப்லேயே காஸ்ட்லி தண்ணின்னு பார்த்தா அன்றைக்கி தாங்க நான் குடித்தேன். 100 ரூபாவாங்க அந்த தண்ணி. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ரேட்டு பாருங்கள், 1 லிட்டரு தாங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 ஒரு 50 கூட வைங்களேன், ஓகேன்னு சொல்லலாம். பட் அநியாயத்துக்குன்னு இருக்குது ரேட்டு. 100 ரூபாய்க்குலாம் வந்து தண்ணி விற்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. மால்லலாம் அது கொஞ்சம் கம்மி பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நைட்டு வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வாங்கியிருந்தோம். நிஜமாவே தண்ணி அங்கே குடிக்கிறதுக்கு ரொம்ப தாகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட் டின்னர் வந்து அங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தோம். ஸோ பையனோட பர்த்டே இல்லையா, ட்ரீட் மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு காம்போ மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தார் ஹஸ்பண்டு. கோக்கு, அப்புறமா கார்லிக் பிரெட்டு, அப்புறம் பீஸா வந்துட்டு 2 டைப் ஆஃப் பீஸா வந்துட்டு வாங்கியிருந்தார். அது என்னென்னு ஞாபகம் இல்லை, எனக்கே வந்து மறந்துச்சு. நான் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாங்கி சாப்பிட்டாங்க பாருங்கள், என் கண்ணெல்லாம் தண்ணி வருது, அவ்வளோ சூடு. பட் செம்ம எம்மியாக இருந்தது. நல்லா ப்ரோக்கோலி போட்டு ஸ்வீட் கார்னு எல்லாமே வந்து போட்டு அது செம்மையாக செஞ்சுருந்தாங்க. என் பொண்ணு சூப்பராக செய்வாள் ஸ்வீட் சாஸ் பாஸ்தா, என்னை விட ரொம்ப நல்லா செய்வாள் வீட்டில். நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கேன். நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்துட்டு இன்னொரு டைம் வந்து இப்போ என்ன போடுறேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட மாலே வந்து ஜிலோன்னு ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். மேலேருந்து அப்படியே லிஃப்ட்டில் இறங்கிட்டு நாங்கள் வந்து கடையை வந்து சாத்திட்டு அங்கே கிளம்பியாச்சு. அன்றைக்கி அவ்வளோதான். கிட்டத்தட்ட 10:30 வந்து ஆயிடுச்சு அங்கேயே எங்களுக்கு. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி அவ்வளோதான். பசங்களும் வந்து அப்படியே செம்ம டயர்டு. பொண்ணு வந்து தூங்கிட்டா, பையனாவது அப்படியே முடிச்சுட்டே வந்திருந்தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.